பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத பலன்கள். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், பாருங்க. இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவான் 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருப்பார். 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். இது சூரியனுக்கு உச்ச வீடு. மேச வீடு சூரியனுக்கு உச்ச வீடு. குரு பகவான் ஆல்ரெடி இந்த மாத இறுதியில தான் பயிற்சி ஆவார். அது வரைக்கும் அந்த ரிஷபத்தை தான் இருப்பார் அவர். செவ்வாய் பகவான் கடகத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அது நீச்சம் சொல்றது, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து சனி பகவான் ஆல்ரெடி மார்ச் 29 மாறிட்டாரு திருக்கணித பிரகாரம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 1 வருஷம் ஆகும். ஆனால் நம்ம சனி மீன வீட்டில் இருக்கிறதா வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா சனி பகவானே ஒரு ஸ்லோ பிளானட் தான், மெதுவாக நகருங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டில் நகரத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயணத்தை, அதனுடைய வேகத்தை நடத்தும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு ஏப்ரல் லாஸ்ட் மே மாதம் தான் வருவார். ஆனால் இப்போவே கும்பத்தில் இருக்கிற மாதிரி அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டார். அப்படித்தான் கிரகங்களுடைய பயிற்சியே இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போனால் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம பேசுகிறதே கோச்சார பலன்கள் தான். சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் 20% தான். ரொம்ப அக்யூரேட்டாக வேணும்னா உங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். பொதுவான பலன்கள் இந்த மாதம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு. ரைட். இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, 11ஆம் தேதி பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் அப்படின்னா முருகனுக்கு 6 படை வீடுகள்லையும் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம். பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், நல்ல விசேஷம். அந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். அந்த முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தமிழ் சித்திரை வருடப்பிறப்பு, வருஷப்பிறப்பு, விசுவாவுச வருஷம் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை வேண்டுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அட்சய திருத்தியை. அட்சயம்னா அள்ளக்கூடியது, வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்க மலரும் சொல்றது. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான சுப பொருள் எது வாங்கினாலும் வளரும். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு கிட்டக்கே போக முடியாது. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, இல்லை வேற ஏதாவது சுப பொருட்கள் வீட்டுக்கு வாங்குங்க. அந்த அட்சய திருதிய வாழ்த்துக்களும் நம்மளுடைய யூடியூப் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அடுத்த நேயர்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க. எனக்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள விரிவாக போவோம். மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதங்கள், இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம மகர ராசியை பார்ப்போம். மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி. நான் வச்சிருக்க பேரு உங்க எல்லாருக்கும் தெரியும். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ மேலே போனாலும், கீழே வந்தாலும் மீண்டும் ஒரு நாள் வாழ்க்கையில மேலே வருவாங்க. இது உண்மை, இது மாற்று கருத்தே கிடையாது. சரி, சனி பயிற்சி வீடியோவில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். இங்கே இருந்த சனி பகவான் இங்கே போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனி இனிமே இல்லை. அதை கண்டு பயப்பட வேணாம். சுத்தமாக 7.5 சனி கிடையாது. சனி பகவானை பற்றி, 7.5 சனியை பற்றியோ மற்ற சனியை பற்றியோ 10 வருஷத்துக்கு உங்களுக்கு கவலை இல்லை. இனிமே உங்கள் காட்டில் மழை தான். சரி, அடுத்து இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அவர் எங்க பார்க்கிறாரு? 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அங்கே இருக்கிற குருவை பார்க்கிறார். குருன்னா யாரு? பொதுவா குரு உங்களை ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு 1 வருஷமா. அதனால படிப்படியா இந்த 1 வருஷம் உங்களுக்கு முன்னேற்றம் வந்துகிட்டு இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு இருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிக்கிட்டு இருக்கு, நல்ல வேலை வாய்ப்பு இதெல்லாம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. சொத்து வைக்காதவங்களுக்கு சொத்து வைக்கிது, இதெல்லாம் இருக்குது.
பிரிஞ்ச கணவன் மனைவி கூட சேர்ந்துருக்கீங்க, திருமணமும் ஆகுது, குழந்தையும் கிடைக்குது. இது பொதுவா ஏன் குரு ராசியை பார்த்ததுனால. இந்த மாசம் என்ன சார் அப்படின்னா, சனி பகவானும் 3ஆம் பார்வையா குருவை பார்க்கிறாரு, ராகு பகவானும் 3ஆம் பார்வையா குருவை பார்க்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பணம் வர்றதில்ல, தாமதமாகும். கிடைச்சிரும், தாமதமாகும். வர வேண்டிய பாக்கி அல்லது சம்பளம், உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய பணம் வரும், ஆனால் தாமதமாய் வரும் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒன்று. ரெண்டாவது, ராகுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கு. உங்களுக்கு செவ்வாய் யாரு? 4ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி. ஒரு சுபர்னு சொல்ல முடியாது மகரத்துக்கெல்லாம், ஆனால் அவர் நீச்சமாக இருக்கார், அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கும்போது பேசாமல் இருந்த சகோதரன் பேச வருவாங்க, அல்லது பேசிக்கிட்டு இருக்க சகோதரன் சின்ன மன வருத்தம் வரும். இந்த மாதம் மட்டும் பயப்பட வேணாம். செவ்வாய்னா சொத்து, விற்காத சொத்து ஒன்று விற்கும், அல்லது ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குற மாதிரி இருக்கும். ராகு பகவான் குருவை பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைய பற்றி ஒரு கவலை இருக்கும், அல்லது பெண்களாக இருந்தால் குழந்தை உருவாகி இருந்தால் அதில் கவனமாக இருக்கணும். குருனா யார்? பணம். குருனா தங்கம். அப்போ ஒரு தங்க நகை வாங்குறதோ அல்லது அடகு வைக்கிறதோ அல்லது அடகு வச்ச நகையை திருப்புறதோ, தங்கத்தினால ஒரு விரயம் ப்ளஸ் லாபம் இருக்கு. இந்த மாதம் சூரியன் உச்சம், அஷ்டமாதிபதி உங்களுக்கு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சம். அஷ்டமாதிபதி உச்சமாகக்கூடாது பொதுவாக, ஆனால் சூரியன் ஒரு பாவ கிரகம். ஒரு பாவ கிரகம் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடம்னா என்ன? தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்றது. அப்ப சூரியனே 10ல் இருந்தா, சூரியனே 10ஆம் இடத்தை பார்த்தா, ஏற்கனவே என்ன பேசியிருக்கோம்? 1, 4, 7, 10ல் சூரியன் இருந்தா ராஜயோகம். ஏன்? சூரியன் தான் நவகிரகங்களின் தலைவன். அப்ப 4, 1, 4, 7, 10ல் சூரியன் தான் அரசாங்க தேர்வு எழுதுறவங்களுக்கு வெற்றி. எஸ்எல்சி எழுதுறவங்க, +2 எழுதுறவங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும், அல்லது அரசு தேர்வுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அரசாங்க வேலையும் கூட கிடைக்கும் இந்த மாசம். பாக்கியத்துல 9ஆம் இடத்துல கேது இருக்கு. இருக்கலாமா சார்? இருக்கக்கூடாது. அப்பாவின் உடல்நிலையில் கவனம். அப்பாவுக்கு ஒரு சிறிய மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, அல்லது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் உச்சம் சார், அது ஒன்று போதும் உங்களுக்கு. ஏன்னா மகரத்துக்கெல்லாம் ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமா இருக்கு. இந்த ஒரு கிரகம் போதும். சனியும் விலகிட்டாரு, புதன் நீச்சமா இருக்கேன்னு பயப்பட வேண்டாம், அது நீச்ச பங்க ராஜ யோகத்துல இருக்கு. அடுத்து சுக்கிரன் உச்சம்னா என்ன? சுகமா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க, பார்க்கு பீச்சு போயிட்டு வருவீங்க, நல்ல உணவை தேடி விரும்பி சாப்பிடுவீங்க, டூர் போவீங்க. 9ல் கேது இருந்து சுக்கிரன் உச்சமா இருந்தா புனித யாத்திரைகள் போறது நல்லது. புதன் நீச்சமா இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல மறைவு ஸ்தானம் சொல்றது. அப்ப கல்வி யோகம், புதிய கல்வி சார். மாற்றத்தை விரும்பும் நேரம் இது. கல்லூரியை மாத்திக்கிறேன் சார், டியூஷன் சென்டரை மாத்திக்கிறேன் சார், கம்யூனிகேஷனை மாத்திக்கிறேன் சார். சின்ன திரை பெரிய திரையில இருக்கவங்களுக்கு சுக்கிரன் உச்சமா இருந்தா நல்லது. ராகுவோட சேரும்போது ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த மாசம் பண்ணுவீங்க. மே மாதத்துக்குள்ள, ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை தேடுவீங்க. அது நடக்கும். அது நல்லதா கெட்டதாங்கிறத உங்க சொந்த ஜாதகத்துல நடக்கிற தசபுத்தியை வச்சு பார்த்துக்கணும். அடுத்து 7ஆம் இடங்கிறது மனைவியை சொல்லுது. அங்க யார் இருக்கா? செவ்வாய் இருக்கு. செவ்வாய் எப்படி இருக்கு? நீச்சமா இருக்கு. அப்ப கணவனா இருந்தா மனைவி கிட்டையோ, மனைவியா இருந்தா கணவன்கிட்டையோ ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். ஆனா சொத்து சேரும், பதவி கிடைக்கும். செவ்வாய்னா அரசியல், செவ்வாய்னா ஆன்மீகம், செவ்வாய்னா சொத்து, இதெல்லாம் கிடைக்கும். அல்லது ரியல் எஸ்டேட் பண்றவங்க, கட்டிட பொறியாளர்கள், செங்கற்கால வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் யோகம். ஏன்னா சந்திரன் செவ்வாயும் பார்க்கும்போது இது ஒரு வகைக்கு சந்திர மங்கள யோகம்னு சொல்றது. குருவும் பார்க்குது. அப்ப பொருளாதாரத்துக்கு தடையில்லை, கல்வி யோகத்துக்கு தடையில்லை, புதிய வேலை வாய்ப்புக்கு தடையில்லை, எல்லா வகையிலையும் சிறப்பு. ஒரு மைனஸ் என்ன? 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அப்பாவின் உடல்நிலையில் கவனம். 4ஆம் இடம் அம்மாவை சொல்றது, அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கு, தாயாரினுடைய உடல்நிலையில் கவனம். 2 என்பது பேசுவது. பேசுற இடத்துல எந்த கிரகமும் இல்லை, அதனால பயப்பட வேணாம். 10ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார்.
அப்போ சனின்னா அந்நிய தேசம், வெளிநாடு போகிறதுனா போகலாம், அல்லது வெளி மாநிலம் போகலாம், வேலைக்காக போகலாம். 12 தூக்கம், நல்ல தூக்கம் இருக்காது. ஆனால் நைட் லைஃப் நல்லா இருக்கும். இரவு பணி செய்கிறவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை சனியும் பார்க்குறாரு. அப்போ அப்பா அல்லது தூர தேசம் போவார், அப்பா ஒரு இடத்துல மகன் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். வேற பாதிப்பு இல்லை. நாளில் சூரியன் இருக்கும்போது படபடப்பு டென்ஷன் அதிகமாக இருக்கும், அதை குறைச்சிக்கிறது நல்லது. மகர ராசிக்காரங்க 8, 9, 10 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம் கவனம் கவனம். பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க, டிரைவிங் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.